Hi student, welcome to Afridi Study World. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா NCERT class 9 historyல chapter 2ல இருக்க socialism in Europe and the Russian Revolution இந்த particular chapterல இருக்க second topic தான் நம்ம வந்து பார்க்க போறோம் the Russian Revolution. So இந்த டாபிக்கு கீழ சப் டாபிக்கா ஒரு 5 டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். அது என்னன்னா the Russian Empire in 1914, then economy and society. Then பார்த்தோம்னா socialism in Russia, a turbulent time, the 1905 revolution, last வந்து the first world war and the Russian Empire. So இந்த particular 5 topics தான் நம்ம வந்து one by one அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். The Russian Revolution. யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்லேயே அதாவது யூரோப் கண்ட்ரிகள்லேயே இண்டஸ்ட்ரியலைஸ்டு தொழில்துறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப லீஸ்டாக கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து ரஷ்யா, ஓகேவா? ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ்ட் ஆகுது. சோசியலிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் அதாவது ரஷ்ய அரசை வந்து கைப்பற்றி கோவர் பண்ணுறாங்க, ஓகேவா? எப்போ அப்படின்னா அக்டோபர் ரெவல்யூஷன் 1917. ஸோ ஓகே, மொனார்ச்சி வந்து ஃபால் ஆகுது பிப்ரவரி 1917 மொனார்ச்சி ஃபால் ஆகுது. அக்டோபரில் சில நிகழ்வுகள்லாம் நடக்குது இல்லையா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, ஹவு டிட் திஸ் கம் அபவுட்? இது எப்படி வந்துச்சு இந்த டைமில்? அதாவது பர்டிகுலராக இந்த ரெவல்யூஷன் நடந்த டைமில் ரஷ்யாவோட சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் கண்டிஷன் வந்து எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த ஒரு கேள்விக்கெலாம் நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ஃபியூ இயர்ஸ் பேக், அதாவது 1917 ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா த ரஷ்யன் எம்பையர் இன் 1914. ஸோ இன் 1914 சார் நிக்கோலஸ் II இவங்க தான் வந்து ரஷ்யா வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, ரஷ்யன் எம்பையர் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எம்பையர் வந்து மாஸ்கோவை சுற்றி இருக்க பகுதிகளோடு சேர்த்து இப்போ கரண்ட் டேல இருக்கக்கூடிய ஃபின்லாந்து, லத்வியா, லுத்தியானியா, எஸ்டோனியா, பார்ட்ஸ் ஆஃப் போலாந்து, உக்ரைன் அண்ட் பெலேரஸ் இது எல்லாமே வந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பசிபிக் ஓசன் இருக்கு இல்லையா, இது வரைக்குமே பறந்து விரிந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஆசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜார்ஜியா, அர்மேனியா, அசர்பைஜான், ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் இந்த ரஷ்யன் எம்பையர், ஓகேவா? ஸோ அப்போ அந்த டைமில் இந்த எம்பையருக்குள்ளே இருந்த மெஜாரிட்டி ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி அண்டு கிரீக் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், ஓகேவா? இதோட சேர்த்து வந்து கேத்தோலிக்ஸ், புரொட்டஸ்டன்ட்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் புத்திஸ்ட், ஸோ இந்த மாதிரியான ரிலீஜியன்ஸும் சேர்ந்து இந்த எம்பையரில் இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து 1914 ரஷ்யன் எம்பையர். தென் பார்த்தோன்னா ரஷ்யாவில் எக்கனாமி அண்ட் சொசைட்டி. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம எக்கனாமி அண்ட் சொசைட்டியை பற்றி பார்க்கலாம். At the beginning of 20th century, the vast majority of Russia peoples were agriculturists. ஸோ இந்த 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் ரஷ்யாவில் இருக்க மொத்த மக்கள் தொகையில் மிகப்பெரிய அளவில் யார் தான் அதிகமாக இருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரிஸ்டாக தான் இருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 85%. அதாவது ரஷ்யன் எம்பையரில் ஹோல் பாப்புலேஷனில் 85% பீப்புள்ஸ் வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணி தான் அவங்க வாழ்கிறாங்க, விவசாயம் பண்ணி தான் வாழ்கிறாங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸை விடமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அதை எடுத்துக்கிட்டோன்னா 40% to 50% தான் இருக்காங்க. ஸோ இந்த எம்பையரில் கல்டிவேட்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட ஓன் நீட்ஸுக்காக, சொந்த தேவைக்காக அண்டு வந்து மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்காக கல்டிவேட் பண்ணுறாங்க. ரஷ்யா தான் வந்து ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டராக இருக்குது எதில் அப்படின்னு பார்த்தோன்னா கிரைன்ஸில், ஓகே? ஸோ இண்டஸ்ட்ரியல் வாஸ் ஃபவுண்ட் இன் பாக்கெட்ஸ். ஸோ பாக்கெட்ஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவில் ரொம்பவே கம்மியான பகுதியில் தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ரொமினன்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு பார்த்தோம், ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரியல் பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா மாஸ்கோ அண்டு ஸ்டெயின் பீட்டர்ஸ்பர்க் இதாக தான் இருக்குது. ஸோ கிராஃப்ட்மேன் இருக்காங்க இல்லையா, அதாவது கைவினை கலைஞர்கள், இவங்க தான் வந்து இதோட ப்ரொடக்ஷனில் மிகப்பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பட் லார்ஜ் ஃபேக்ட்ரிஸ் பார்த்தோன்னா ஒர்க் ஷாப்போட, கிராஃப்ட் ஒர்க் ஷாப்போட கம்பைன் ஆகிருக்காங்க. மெனி ஃபேக்ட்ரிஸ் வந்து உருவாகுது. ஏன் அப்படின்னா ரஷ்யனோட ரயில்வே நெட்வொர்க் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் வந்து 1819 நிறையா ஃபேக்ட்ரிஸ் வந்து அமைக்கப்படுது, ஓகேவா? கோல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து டபுளாக ஆரம்பிக்குது. அயர்ன் அண்ட் ஸ்டீல் அவுட்புட் வந்து குவாட்ரபோல்ட், அதாவது 4 மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது. இன் 1900 சம் ஏரியாஸில் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் அண்ட்
கிராஃப்ட்மேன் இவங்க 2 பேருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இன் நம்பர்ஸ், அவங்களோட எண்ணிக்கையில் சமமாக வந்து இருக்காங்க. மோஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வாஸ் த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ஸோ பெரும்பான்மையான இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களோட ஒரு தொழில் அதிபர்களோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக தான் வந்து இருந்திருக்கு. கவர்மெண்ட் வந்து எதை சூப்பர்வைஸ் பண்ணுது அப்படின்னா லார்ஜ் ஃபேக்ட்ரிஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுது. எதுக்காக தான் கண்காணிக்குது, எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா வேஜஸ்லாம் வந்து கம்மியாக தராங்களா, டைம்லாம் ஒர்க்கிங் டைம்லாம் வந்து லிமிட்டடாக இருக்கா அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணுறதுக்காக கண்காணிக்குது. ஓகேவா, அதாவது உறுதிப்படுத்திக்கிறதுக்காக கண்காணிக்குது. பட் ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்டர் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃபேக்ட்ரிஸில் 10 to 12 hours வந்து ஒர்க்கிங் வந்து இருந்தாலும் ஒரு சில டைமில் என்ன ஆகுது அப்படின்னா 15 hours கூட அதிகமாகுது. ஓகேவா, எங்கே அப்படின்னா கிராஃப்ட் யூனிட்ஸ் அண்ட் ஸ்மால் ஒர்க் ஷாப்ஸில் இது நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் ரூம்ஸ்லாம் வந்து டார்மிட்டரிஸாக மாற்றப்படுது. இப்போ ரூம்ஸ் அப்படின்னா வந்து ஃபேமிலிஸோடு வந்து இருக்கலாம், ஆனால் வந்து பொது ரூமில் வந்து அப்படி இருக்க முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து மாற்றப்படுது. ஒர்க்கர்ஸ்லாம் வந்து நிறைய சோசியல் குரூப்ஸாக வந்து டிவைட் ஆகிருக்காங்க, அதாவது வேறுபட்டு இருக்காங்க. இவங்க வந்து எந்த வில்லேஜ்லேருந்து வராங்களோ அந்த வில்லேஜோட ஒரு சில பேர் வந்து ஸ்ட்ராங் லிங்கோடு இருக்காங்க. மற்றவங்களாம் பார்த்தோன்னா சிட்டியில் பெர்மனண்ட்டாகவே செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்களோட ஸ்கில் அடிப்படையிலையும் இவங்க வேறுபட்டு இருக்காங்க. அதாவது திறமையையும் வச்சு வந்து இவங்க வேறுபாடு வந்து அதிகமாக இருக்குது இந்த ஒர்க்கர்ஸ் இடையில. மெட்டல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில், இவங்க வந்து தங்களை என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அரிஸ்டோக்ராட்ஸ் அப்படின்னு வந்து நினச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட தொழிலில் ட்ரைனிங்கும் ஸ்கில்லும் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் வந்து அது அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது திறமையும் பயிற்சியும் அதிகமானது தான் இவங்களோட தொழில் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிறாங்க. இந்த டைமில் உமன்ஸ் வந்து ஒரு 31% வந்து உமன்ஸ் லேபர் வந்து 1914 வந்து இருக்காங்க. இவங்களோட வேஜஸ் பார்த்தோன்னா மென்ஸ் வேஜஸோட கம்மியாக இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த மென்ஸ் வேஜஸ்லேருந்து ஹாஃப் தான் வந்து தராங்க. ஓகேவா, இவங்களுக்கு இடையே இன்னும் என்ன மாதிரியான வேறுபாடெலாம் இருக்குது ஒர்க்கர்ஸ் இடையில அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க போடுற ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரெஸ் அப்புறம் அவங்களோட நடத்துகிற விதம், ஸோ இந்த மேனர்ஸ் ட்ரெஸ் அண்ட் மேனர்ஸ் மூலயமாவும் இவங்க வந்து வேறுபட்டு இருக்காங்க. ஓகேவா, சம் ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை இல்லாத நிலைமை உருவாகும். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப், அதாவது பணத்தேவை நெருக்கடி இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக சில ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசோசியேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அசோசியேஷன்ஸும் ரொம்பவே கம்மியாக தான் வந்து அந்த டைமில் இருக்குது. ஸோ இவ்வளோ வேறுபாடுகள் வந்து ஒர்க்கர்ஸ் இடையில இருந்தாலும் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரையில், அதாவது ஒரு ஸ்ட்ரைக் பண்ண போகிற டயத்தில் எம்ப்ளாயர்ஸ்க்கு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கட்டும், இல்லை வேலை நிறுத்தமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது இவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. எவ்வளோ வேறுபாடு இருந்தாலும் இவங்க ஒன்று சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரைக்லாம் வந்து அடிக்கடி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் 1896 to 1897 வந்து நடந்திருக்கு. மெட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா 1902 வந்து நடந்திருக்கு. ஓகே, இது வந்து இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ் பற்றி பார்த்தோம். இன் கண்ட்ரி சைட் பார்த்தோன்னா விவசாயிகள் பெஷண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆனால் நொபிலிட்டி, த கிரவுன், ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா லார்ஜ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, லைக் ஒர்க்கர்ஸ் மாதிரியே இவங்களும் எப்படி இருக்காங்க, பெசன்ட்டும் விவசாயிகளும் எப்படி இருக்காங்கன்னா வேறுபாடுகள் நிறைந்தவர்களாக தான் இருக்காங்க. ரிலீஜியஸில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்காங்க, அதாவது மத நம்பிக்கையை வந்து ஆழமாக உடையவங்களாக இருக்காங்க. இங்கே உள்ள நொபிலிட்டிஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணப்படுறதில்ல. ஏன் அப்படின்னா இவங்களோட பவர்ஸ் அண்ட் பொசிஷன் வந்து ஒரு லோக்கல் பாப்புலாரிட்டி, அதாவது மக்களுக்கு லோக்கலில் இருக்க மக்கள் மூலியமாக வந்த பாப்புலாரிட்டி கிடையாது. இவங்க வந்து மன்னருக்கு, அதாவது சாருக்கு பண்ணுற சர்வீஸ் மூலமாக தான் இவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத வந்து இவங்க நம்புகிறாங்க. அன்லைக் ஃப்ரான்ஸ், அதாவது இவங்க ஃப்ரான்ஸ் மாதிரி கிடையாது. அதாவது ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டனிங்கிற இடத்துல பெசன்ட் வந்து நொபிலிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, அப்புறம் அவங்களுக்காக போராடினாங்க. ஓகேவா, ஆனால் இங்கே ரஷ்யனில் இருக்க பெஷண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோபல்ஸ் வந்து அவங்க லேண்டை வந்து தங்களுக்கே திருப்பி தரணும் அப்படின்னு வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்க. இதனால அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்ட் பே பண்ண மறுக்கிறாங்க, அதாவது வாடகை கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஒரு சில டைம் வந்து லேண்ட்லார்டை கொண்டுறாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து 1902 பெரிய அளவில் வந்து சவுத் ரஷ்யாவில் நடக்குது. 1905 பார்த்தோன்னா இந்த சேம் இன்சிடென்ட் வந்து ஆல் ஓவர்
ரஷ்யா ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்குது. ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் இந்த ரஷ்யன் பெர்சன்ட் வந்து யூரோப்பியன் பெர்சன்ட்டை விட இன்னும் ஒரு சில விஷயத்துலையுமே வந்து வேறுபட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ரஷ்யன் பெர்சன்ட் வந்து அடிக்கடி இவங்களோட லேண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து, ஸோ இது ஒரு கூட்டமைப்பு, அதுக்கு பேர் வந்து மிர் ஆர் கம்யூன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனி ஃபேமிலிஸ்க்கும் அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த லேண்ட்ஸை வந்து பிரித்து வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரஷ்யாவில் இருந்த சொசைட்டி அண்ட் எக்கனாமி. நெக்ஸ்ட் சோசியலிசம் இன் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் சோசியலிசம் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1914க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவில் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து இல்லீகல், அதாவது சட்டவிரோதமாக தான் இருந்திருக்கு. இந்த டைமில் மார்க்ஸோட ஐடியாவை ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த சோசியலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து 1898 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோசியல் டெமோக்ராட்டிக் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறத வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கவர்மெண்ட்டோட நடவடிக்கையினால இந்த பார்ட்டி கூட இல்லீகலாக தான் நடத்தப்படுது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து நாளிதழ்கள்லாம் வெளியிடுறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க்கர்ஸ் வச்சு ஸ்ட்ரைக்லாம் வந்து செட்டப் பண்ணுறாங்க. சம் ரஷ்யன் சோசியலிஸ்ட் இவங்களை தவிர்த்து மற்ற சோசியலிஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யனில் இருந்து அந்த பெசன்ட்ஸ் விவசாயிகள் இருக்காங்களே அவங்க அடிக்கடி அவங்களோட நிலத்தை வந்து ஒன்று சேர்த்து பகிர்ந்து கொடுக்குறாங்க இல்லையா, இதனால இவங்க தான் வந்து இயற்கையாகவே ஒரு நேச்சுரல் சோசியலிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்க நம்புகிறாங்க. இன்னும் என்ன நம்புகிறாங்கன்னா புரட்சி, அதாவது ரெவல்யூஷனுக்கு ஒரு சக்தியே வந்து ஒர்க்கர்ஸ் கிடையாது, பெசன்ட் தான் அப்படின்னு வந்து இவங்க நம்புகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து கண்ட்ரி சைடில் தான் 19th செஞ்சுரியில் வந்து இவங்க அதிகமாகவே அவங்க இந்த சோசியலிஸ்ட் வந்து அங்கே தான் செயல்படுறாங்க. இன்னும் அவங்க வந்து சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி பார்ட்டி அப்படிங்கிறத வந்து 1900 ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கட்சி எதுக்காக போராடுது, ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படின்னா பெசன்ட்ஸ் ரைட்ஸ்க்காகவும் அண்ட் வந்து டிமாண்ட் தட் லேண்ட் பிலாங்கிங் டு நோபல்ஸ் பி ட்ரான்ஸ்ஃபர் டு பெசன்ட். ஸோ வந்து பெசன்ட் கிட்ட அந்த லேண்ட் ஓனர்ஸ்லாம் வந்து லேண்டை வந்து திருப்பி கொடுக்கணும், அதாவது நோபல்ஸ் வந்து பெசன்ட் கிட்ட லேண்ட்ஸை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து விடுக்கிறாங்க. அப்புறம் வந்து பெசன்ட்ஸோட ரைட்ஸ்க்காக போராடுறாங்க. ஓகேவா? இதை வந்து இந்த கருத்தை வந்து அந்த சோசியல் டெமோக்ராட்ஸ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒத்துக்கலை, இவங்களோட கருத்தை வந்து அவங்க ஏற்றுக்கலை. ஓகேவா? லெனின் வந்து என்ன சொல்கிறாருன்னா பெசன்ட் வந்து ஒரு யுனைடெட் குரூப் இல்லை, அதாவது நாட் ஒன் யுனைடெட் குரூப், அதாவது ஒருமித்த ஒரு குரூப்பாக இல்லை, அவங்களுக்கு இடையில நிறைய வேறுபாடு இருக்குது. ஒருத்தவங்க புவராக இருக்காங்க, ஏழ்மையாக இருக்காங்க, மற்றவங்க வந்து ரிச்சாக இருக்காங்க, ஒரு சில பேர் லேபர்ஸாக இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து தொழிலாளர்களுக்கு வேலை தர முதலாளியாக இருக்காங்க, அதாவது கேபிட்டலிஸ்ட் ஹூ எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ். ஸோ இப்படிலாம் இருக்காங்க. இவங்களுக்கு இடையில இவ்வளோ டிஃப்ரென்சியேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து சோசியலிஸ்ட் மூமெண்ட்டில் ஒரு பார்ட்டாக வர முடியாது, இவங்க வந்து ஒரு சோசியலிஸ்ட் ஆக முடியாது அப்படிங்கிறது வந்து லெனினோட கருத்தாக இருக்குது. கட்சியில் என்ன ஆகுதுன்னா அமைப்பு குறித்து கருத்து வேறுபாடெலாம் ஏற்படுது. விளாடிமிர் லெனின், அதாவது போல்ஸ்விக்கோட தலைவர், ஓகேவா, இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஷேர் மாதிரியான அவரோட ஆட்சி மாதிரியான ஒரு அடக்குமுறை ஆட்சியில் நம்ம கட்சி வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும், உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் தரமும் வந்து கட்சி மூலமாக தான் கட்டுப்படுத்தப்படணும் அப்படின்னு வந்து லெனின் வந்து நினைக்கிறாரு, அவரோட கருத்தாக இருக்குது. அதர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மென்ஸ்விக், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த பார்ட்டி சுட் பி ஓப்பன் டு ஆல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது கட்சி அப்படிங்கிறது அனைவருக்குமே ஒரு திறந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஜெர்மனியில் இருந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ரஷ்யாவில் சோசியலிசம் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு விதமாக ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அண்டு சோசியலிஸ்டே வந்து ரெண்டு விதமாக இருந்தாங்க. த டர்புலன்ட் டைம், த 1905 ரெவல்யூஷன். ஸோ 1905 ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு கொந்தளிப்பான காலமாக இருந்திருக்கு. ஓகேவா? ரஷ்யா வாஸ் ஆன் ஆட்டோக்ரஸி, ரஷ்யா ஒரு அதிகாரப்பூர்வமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது, ஆட்சி அதிகாரம்ங்கிறது ஒரு தனிநபர் கையில் இருக்கிறது தான் அந்த ஆட்டோக்ரஸி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல பர்டிகுலராக அந்த அவங்க கையில் தான் இந்த ஆட்சி அதிகாரம் வந்து இருந்திருக்கு, எல்லா அதிகாரமும் ஒரு கையில் வந்து இருந்திருக்கு. அன்லைக் அதர் யூரோப்பியன் ரூலர்ஸ், மற்ற யூரோப்பியன் ரூலர்ஸ் மாதிரி இல்லாமல்
20th செஞ்சுரியோட தொடக்க காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பிகினிங் ஸ்டேஜில் ஒரு பாராளுமன்றத்தால் கூட கட்டுப்படுத்தப்படாமல் தான் இந்த சார் வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தான் வந்து இருந்திருக்கு. இதை ரஷ்யனில் இருக்க லிபரல்ஸ் இருக்காங்க இல்லையா, இதை வந்து எண்டுக்கு கொண்டு வரணும், இந்த ஒரு நிலைமையை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதனால ஒரு பிரச்சாரம் கூட பண்ணுறாங்க. ஓகேவா, இவங்க வந்து டுகெதர் வித் சோசியல் டெமோக்ராட்ஸ் அண்ட் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி. ஸோ இவங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும். ரஷ்யாவில் உள்ள சோசியலிஸ்ட்டு இவங்க தான் வந்து 2 டைப்ஸாக இருந்தாங்க. ஒருத்தவங்க பெசன்ட்ஸ் கூட இருந்தாங்க, ஒருத்தவங்க ஒர்க்கர்ஸ் கூட இருந்தாங்க. பெசன்ட்ஸ் கூட இருந்தவங்க வந்து சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரிஸ்ங்கிற கட்சியை ஆரம்பித்தாங்க. ஒர்க்கர்ஸ் கூட இருந்தவங்க சோசியல் டெமோக்ராட்ஸ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியை வந்து ஆரம்பித்தாங்க. ஓகேவா, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, டிமாண்ட் ஏ கான்ஸ்டிடியூஷன். ஓகே, அதாவது ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி 1905 ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, போலந்தில் இருக்கக்கூடிய நேஷனலிட்டிஸ் அண்டு முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா, அதாவது ஜதீதிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது இஸ்லாம் வந்து மாடர்னைஸ்டு இஸ்லாம் வந்து உருவாகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அமைப்பு. ஓகேவா, இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. The year 1904. ஸோ இந்த இயர் வந்து பர்டிகுலராக ரஷ்யன் ஒர்க்கருக்கு ஒரு பேட் ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படை பொருட்களோட விலைகள்லாம் வந்து குயிக்காக ரைஸ் ஆகுது. இதனால இவங்களோட வேஜஸ் வந்து டெக்ளைன் ஆகுது. அதாவது ஊதியம் வந்து 20% வந்து குறையுது. ஓகேவா, அப்புறம் பார்த்தோன்னா ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, இதில் உள்ள மெம்பர்ஷிப் திடீர்னு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. 1904 உருவாக்கப்பட்ட அசம்பிளி ஆஃப் ரஷ்யன் ஒர்க்கர்ஸ், ஸோ இதில் இருக்க 4 மெம்பர்ஸை வந்து புட்டிலோவ் அயன் ஒர்க்ஸ், அதாவது புட்டிலோவ் இரும்பு தொழிற்சாலையில இருந்து நீக்கப்படுறாங்க. ஸோ 4 மெம்பர்ஸ் வந்து நீக்கப்படுறாங்க. இதனால ஒரு ஸ்ட்ரைக் வந்து உருவாக்குறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஆக்ஷன். இதை வந்து எதிர்த்து தொழில்துறை போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. இதை தொடர்ந்து ஒரு ஃபியூ டேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்கு இல்லையா, இங்கே உள்ள 1,10,000 1,10,000 ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. இவங்க என்ன டிமாண்ட் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன் டேல இவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸாக குறைக்கப்படணும், ரெடக்ஷன் பண்ணணும், அண்டு வந்து வேஜஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஊதியத்தை வந்து உயர்த்தணும், இவங்களோட ஒர்க்கிங் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து டிமாண்டாக வச்சு இவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் வந்து ஃபாதர் கெப்பான் அவங்களோட தலைமையில் நடக்குது. இவங்க வந்து வின்டர் பேலஸ்க்கு போகிறாங்க. அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸ் அண்டு கொசாக் படையினர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கள தாக்குறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. இதில் 100 ஒர்க்கர்ஸ் were killed. 100 ஒர்க்கர்ஸ் கொல்லப்படுறாங்க. 300 ஒர்க்கர்ஸ் wounded. அவங்க 300 ஒர்க்கர்ஸ் வந்து காயம் அடைகிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம வந்து பிளடி சண்டே அப்படின்னு சொல்கிறோம். இதை தொடர்ந்து நிறைய ஒரு போராட்டங்கள்லாம் நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு ஸ்டார்டிங்காகவும் இருக்குது. ஓகே, இதை தான் வந்து 1905 ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ரைக் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல் ஓவர் த கண்ட்ரி, நாடு முழுவதுமே வந்து ஸ்ட்ரைக் வந்து நடக்குது. ஓகேவா, ஸோ யூனிவர்சிட்டியை கூட க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தங்களோட இந்த வகுப்பெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களும் போராட்டம் நடத்துகிறாங்க. எதை கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படின்னா, லேக் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ், சுதந்திரம் இல்லாததை கண்டித்து இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. லாயர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அண்ட் அதர் மிடில் கிளாஸ் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு யூனியன் ஆஃப் யூனியன் அப்படிங்கிற ஒன்று அமைச்சு ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வேணும்னு டிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது அரசியலமைப்பு சபை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிங் த 1905 ரிவால்யூஷன் சார் வந்து இதுக்கு அலோ பண்ணுறாரு. அதாவது ஒரு எலெக்டர் கன்சல்டிவ் பார்லிமெண்ட்டை உருவாக்கலாம், கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அலோ பண்ணுறாரு. இதை வந்து டியூமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த டைமில் அதிகப்படியான ட்ரேட் யூனியன்ஸ் அண்டு ஃபேக்ட்ரி கமிட்டிஸ்லாம் யாரால் அதிகமாக உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாகவே ஃபேக்ட்ரிஸ் ஒர்க்கர்ஸால தான் உருவாக்கப்படுது. 1905க்கு அப்புறம் பார்த்தோன்னா மோஸ்ட் கமிட்டிஸ் அண்ட் யூனியன்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அன்அஃபீஷியல் ஆகுது, அதாவது அதிகாரமற்றது அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க. இவங்களால அதிகாரப்பூர்வமாக நடக்க முடியாதனால இல்லீகலாக செயல்பட ஆரம்பிக்குது. ஓகேவா, இந்த சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டியூமாவை 75 டேஸில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. அண்டு ரீஎலெக்டட் பண்ணுற அந்த செகண்ட் டியூமாவையும் 3 monthsல டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு. ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா, he did not want any questioning of his authority and
ஆர் எனி ரெடக்ஷன் இன் ஹிஸ் பவர். அவரோட ஆட்சி அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவரோட பவரை யாரும் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது இவரோட எண்ணமாக இருக்குது. ஹீ சேஞ்ச் த ஓட்டிங் லாஸ். இவர் வந்து ஓட்டிங் லாஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாரு. மொத்தமாக தேர்ட் டியூமாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் பொலிட்டீஷியன்ஸை வச்சு அந்த தேர்ட் டியூமாவை நிரப்புறாரு. லிபரல்ஸும் ரெவல்யூஷனரிஸும் டியூமாவை விட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. இப்படி தான் ஹிஸ்ட்ரியில் 1905 இந்த இயரில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டும் ரஷ்யன் பீப்புளோட ஃபர்ஸ்ட் பிக் ரெவல்யூஷனாக குறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் த ரஷ்யன் எம்பையர். In 1914 the war broke about between two European alliances. ஸோ வந்து 1914ல் போர் வந்து ரெண்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இடையில போர் வந்து வெடிக்குது. ஸோ இந்த சைடு யார் இருக்காங்க அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா அண்ட் டர்க்கி. இவங்க வந்து சென்ட்ரல் பவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அந்த சைடு பார்த்தோம்னா பிரான்ஸ், பிரிட்டன் அண்ட் ரஷ்யா. லேட்டராக வந்து இட்டாலி அண்ட் ரொமானியாவும் ஜாயிண்ட் ஆகுறாங்க. இந்த ஒவ்வொரு கண்ட்ரியுமே ஒரு குளோபல் எம்பையராக வந்து இருக்கு. இந்த போர் வந்து யூரோப்புக்கு இன்சைட் அண்ட் அவுட் சைட் எல்லா இடத்துலையுமே நடக்குது. இதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இன் ரஷ்யா த வார் வாஸ் இனிஷியலி பாப்புலர் அண்ட் பீப்புள் ரேலிட் அரவுண்ட் சர் நிக்கோலஸ் II. ஸோ ஓகே, ரஷ்யாவில் வார் வந்து ரொம்பவே பிரபலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஆரம்ப காலத்தில். ஸோ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர் நிக்கோலஸ் IIவை வந்து மொத்தமாக மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து சுற்றி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வார் வந்து கண்டினியூடாக போய்கிட்டே இருக்கு. இந்த டைமில் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டியூமா மீட் நடக்கும் இல்லையா, பார்ட்டிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து கன்சல்ட் பண்ணுவாங்கல்ல, இதுக்கு வந்து அவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு. ஆலோசனை நடத்த வந்து மறுக்கிறாரு. இதனால இவருக்கான ஆதரவு வந்து ரொம்ப குறைய தொடங்குது. ஓகேவா? இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஆன்டி ஜெர்மன் சென்டிமெண்ட் வந்து ஹையாக ஆரம்பிக்குது. அதாவது ஜெர்மன் மேலே இருந்த எதிர்ப்பு உணர்வு வந்து அதிகரிக்குது. இதோட விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஜெர்மன் நேமை வந்து பெட்ரோகாட் அப்படின்னு வந்து மாற்றுறாங்க. ஓகேவா? ரஷ்யாவோட அரசி இருக்காங்க இல்லையா, த சரினா அலெக்சாண்ட்ரா, இவங்க வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க கிட்ட இருந்த புவர் அட்வைசர், அதாவது மாங்க், அவங்க பேர் வந்து ராஸ்புட்டின். இவங்களோட புவர் அட்வைஸ்னால தான் வந்து இந்த ஆட்டோக்ரஸி அன்பாப்புலர் ஆகுறதுக்கு மெயின் ரீசனாக வந்து கருதப்படுது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல, அதாவது ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து இந்த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல நடக்கிறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறுபட்டதாக வந்து இருக்கு. வெஸ்ட்ல நம்ம பார்த்தோம்னா ஆர்மிஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணப்பட்ட அந்த ஸ்ட்ரென்ச்ல இருந்து தோண்டப்பட்ட பள்ளங்கள்ல இருந்து போரிடுறாங்க. இன் ஈஸ்ட் சைடு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பு வந்து ஏற்படுது. இந்த தோல்வி இருக்கு இல்லையா, அந்த தோல்விகள் வந்து ரஷ்யாவோட அந்த தோல்வி வந்து அதிர்ச்சியூட்டும் வகையிலையும் மனசோர்வை ஏற்படுத்துற மாதிரி இந்த ஷாக்கிங் எமரலைசிங்காக வந்து இருக்கு. ரஷ்யா ஆர்மி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில ஜெர்மன் அண்ட் ஆஸ்திரியாவோட 1914ல் ஸ்டார்ட் பண்ணி 1916 வரைக்குமே ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியாவோட ரஷ்ய படைகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில தோல்வி விடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா 7 மில்லியன் கேசுவல்டிஸ், அதாவது 1917க்குள்ள 70 லட்சத்துக்கும் மேல உயிரிழப்பு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இதை ரீட்ரீட் பண்றதுக்காக ரஷ்யன் ஆர்மி என்ன பண்ணுதுன்னா இவங்களோட கிராப்ஸ் அண்ட் பில்டிங்ஸையே வந்து என்ன பண்றாங்க, டெஸ்ட்ராய் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா எனிமீஸ் வந்து இங்க தங்கி இருந்து நம்மளை திருப்பி தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஒரு ப்ரிவென்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க, இவங்களோட கிராப்ஸ் அண்ட் பில்டிங்ஸை இவங்களே டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. இந்த ஒரு டெஸ்ட்ரக்ஷன்னால என்ன விளைவு உண்டாகுது அப்படின்னா ரஷ்யாவில் உள்ள மக்கள் வந்து 3 மில்லியன்ஸ், ஸோ 3 மில்லியன் மக்கள் வந்து 3 லட்சத்துக்கும் மேலே மக்கள் வந்து என்ன ஆகுறாங்களா, ரெஃப்யூஜஸ் ஆகுறாங்க, அதாவது அகதிகளாக மாறுறாங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து இந்த பர்டிகுலராக ரஷ்யன் கவர்மெண்ட்டையும் இந்த ஷேர் அவங்க மேலேயும் இருந்த மதிப்பெல்லாம் இழக்க வைக்குது, டிஸ்கிரெடிட்டட் ஆகுது. ஓகேவா? இவங்க மேலே அதிருப்தி அதிகமாகுது. சோல்ஜர்ஸ்லாம் வந்து டிட் நாட் விஷ் டு ஃபைட் சச் அ வார். ஸோ இந்த மாதிரியான ஒரு போரில் வந்து ஃபைட் பண்ண சோல்ஜர்ஸ்லாம் வந்து விரும்பலை. ஓகேவா? த வார் ஆல்சோ ஹேட் எ சிவியர் இம்பேக்ட் ஆன் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியில், தொழில்துறையிலையும் பார்த்தோம்னா இந்த வார் ரொம்ப ஒரு கடுமையான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. ரஷ்யாவில் ஓன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கண்ட்ரிக்கு இதுக்கு மேலேயும் என்ன ஆகுது அப்படின்னா ஜெர்மன் வந்து பால்டிக் சீயை கண்ட்ரோல் பண்ணுறதால, அதோட காரணத்தினால ரஷ்யாவுக்கு மற்ற
நாடுகள்லேருந்து வரக்கூடிய சப்ளைஸ்லாம் வந்து கட்டாக ஆரம்பிக்குது. இதுக்கு மேலேயும் என்ன ஆகுதுன்னா, மற்ற யூரோப் கண்ட்ரியை விட இங்கே ரஷ்யாவில் எக்யூப்மெண்ட்ஸு, இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சீக்கிரமே வந்து டிஸ்இன்ட்ரிகேட் ஆக ஆரம்பிக்குது, அதாவது சேதமடைய ஆரம்பிக்குது. ரயில்வேயும் என்ன ஆகுதுன்னா 1916க்குள்ளேயே ரயில்வே பாதைகள்லாம் உடஞ்சி போய் செயலிழக்க தொடங்குது. ஸோ இந்த டைமில் ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரோக்கியமான ஆண்கள், அதாவது ஏபிள் பாடிட் மென், அவங்கள வந்து கால்ட் அப் டு த வார், ஸோ வாருக்காக கூப்பிடுறாங்க. ஸோ இதோட விளைவாகவும் என்ன ஆகுதுன்னா லேபர் ஷார்ட்டேஜ் ஏற்படுது. எங்கே அப்படின்னா அடிப்படை தேவையான பொருட்களை உருவாக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஒர்க் ஷாப்பில் லேபர் ஷார்ட்டேஜ் வந்து ஏற்படுது. ஸோ இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா உணவு தட்டுப்பாடு வந்து ஏற்பட ஸ்டார்ட் ஆகுது. லார்ஜ் சப்ளைஸ் ஆஃப் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து ஆர்மிக்காக ஃபீட் பண்ணுறதுக்காண்டி அனுப்பிடுறாங்க. ஸோ பீப்புள்ஸ் இன் சிட்டிஸ் வாழ்கிற மக்களை பார்த்தோம் அப்படின்னா பிரெட் அண்ட் ஃப்ளார் வந்து தட்டுப்பாடு ஏற்படுது சிட்டிஸ்லலாம் மக்களுக்கு. ஸோ இந்த வின்டரில், அதாவது 1916, பர்டிகுலராக 1916 இந்த குளிர்கால டயத்தில் ரெட் ஷாப்லலாம் கலவரம் நடக்குது இல்லையா, ரயோட்ஸ் அப்படின்னா கலவரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா அந்த டைமில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா த ஃபெப்ரவரி ரெவல்யூஷன் இன் பெட்ரோகிராட். ஸோ பெட்ரோகிராடில் மட்டும் நடக்கக்கூடிய அந்த ரெவல்யூஷன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.